2005 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமா நான் தெருவா தான் இருக்கேன். இந்த தெரு வந்து ஃபுல்லா தெருவா கிடந்துச்சு. தெருவா கிடந்தது இப்ப என்னன்னாச்சுன்னா எல்லாருமே ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இப்ப அந்த கோயில் வந்து கட்டுறாங்க. கோயிலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை வந்து கோயில் இடத்த பத்திரம் போட்டுருக்காங்க. ஒரு 6 நபர் சேர்ந்து கோயில் பத்திரம் போட்டு வித்திருக்காங்க. கோயில் இடத்தை விற்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? நானே கோயில் தலைவராக இருந்தாலும் விற்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. கோயில் இடம் வந்து ஒரு இஞ்சி இடம் கூட எனக்கு வேண்டாம். ஆனா கோயில் இடத்துல எல்லாரும் கள்ளப்பத்திரம் போட்டுருக்காங்க. என்ன பாருங்க, டாக்குமெண்ட் பாருங்க. வடிவேலு சார் சொன்ன மாதிரி கிணத்த காணும் ஓடின மாதிரி இங்க தெருவை காணும்னு சொல்லி நான் ஓடிட்டு இருக்கேன். இப்படி தெருவு மறிச்சு அடைச்சி வச்சா எங்க போய் முடுவேன்? தனக்காக மட்டுமில்லாமல் சமூகத்துக்காக தனி ஒரு மனிதனாய் 20 வருடமாக போராடும் பிக் பாஸ் பிரபலம் ஜிபி முத்து தன் தெருவை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்று ஒவ்வொரு ஆதாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டு கோபத்தோடு விளக்கிய பரபரப்பு காட்சிகள். குறிப்பிட்ட நபர் என்ன பண்றாங்க, தம்பிக்கு பத்திரம் போடுறாங்க, தம்பிகிட்ட இருந்து மனைவிக்கு பத்திரம் போடுறாங்க, மனைவிட்ட இருந்து குழந்தை பத்திரம் போடுறாங்க. இப்படி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இவ்வளவு பத்திரத்தை போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அந்த பத்திரம் தாய் பத்திரம் ஆயிரும், தெருவு வந்து நம்மளுக்கு ஆயிரும் சொல்லி ஆயிருக்காங்க. நான் எல்லா பத்திரையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹைகோர்ட்ல கூட போட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். வடிவேலு கிணத்த காணோம் என்று கூறியது போல் தனக்கு தன் தெருவை காணோம் என்று வேதனையோடு கூறிய ஜிபி முத்து இன்ச் பை இன்ச்சாக விளக்கிய சம்பவம் என்ன நடந்தது இந்த காணொளியில் விரிவாக காணலாம். இங்கேயும் எவ்வளவுக்கு அடைச்சாச்சு பாத்தீங்களா? இங்கேயும் அடைச்சாச்சு, இங்கேயும் அடைச்சி இங்கேயும் திண்ட போட்டாச்சு. நினைக்க முடியும், இங்கே திண்ட புதுசா போட்டிருக்கு. இப்போ இந்த திண்டையும் புதுசா இதையும் கேட்டாச்சு. இதுக்கும் மனு கொடுத்து இதையும் ஒன்றும் ஆக்சிடென்ட் இல்லை. என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு தெரு இருந்துச்சு, கீழே தெருன்னு இருந்துச்சு. கீழே தெருவை வந்து எல்லாமே ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. மறைச்சதுக்கு அப்போ என்ன காரணம்னா கோயில் கட்டுறாங்க. கோயிலை கட்டினா கோயிலுடைய அளவு வந்து வேற, கோயில் அளவுடைய சின்ன அளவு அது வேற பார்த்துருங்க. அதை மீறி கோயிலை மீறி பஞ்சாயத்து இடத்த இழுத்து கட்டுறாங்க. அப்போ நான் வந்து பஞ்சாயத்து இடத்துக்கு இழுத்து கேட்டீங்களே என்ன நீங்கன்னு கேட்க சொல்ல 5:30 மணிக்கு இந்த இடத்த அளக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பகுதி பெருமாள்புரத்தில் ஜிபி முத்து வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் நத்தம் சர்வேயின் 233 கீழத்தெரு இருந்துள்ளது. அந்த இடம் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மக்கள் அந்த பாதையை பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் கடந்த 20 வருடத்தில் அந்த தெரு காணாமல் போய்விட்டது என்றும் அந்த தெரு இழந்த இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து விட்டதால் பொதுமக்களின் பாதை அடைக்கப்பட்டுள்ளது என்று தற்போது ஜிபி முத்து புகார் அளித்துள்ளார். எனவே அந்த இடத்தை அளந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.